வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரசு பணி சொல்ல வந்தான். இந்த வீடியோல இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதி மற்றும் தேர்தலை பத்தி பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதி மற்றும் தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு கேட்பாங்க. சரத்து 58. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு நபர் இந்திய குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும். அவருக்கு 35 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவருக்கு ஆளுநருக்கும் பாத்தீங்கன்னா 35 வயது தான் கம்ப்ளீட் ஆனவங்க தான் ஆளுநரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் 3 பேருக்கும் 35 வயசு கம்ப்ளீட் ஆகணும். அதே மாதிரி மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம மாநில அரசுலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புல அல்லது மத்திய அரசுல ஏதோ ஒரு அமைப்புல ஆதாயம் பெறக்கூடிய எந்த ஒரு சம்பளத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 58. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சரத்து 52 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 52. அதன்படி ஒரு நபர் குடியரசுத் தலைவரா தேர்தலில் போட்டியிடும் போது 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 100 எம்பிக்களுடைய சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்திய ரிசர்வ் வங்கியில 15,000 ரூபாய் வைப்பு தொகையா வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இந்திய ஆர்டிகல் 52 சொல்லுது. ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிக்கிறது மட்டும் இல்லாம அவர் அதை நேரடியாவோ மறைமுகமாவோ செயல்படுத்த வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 53 சொல்லுது. சரி, இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பாராளுமன்றத்துடைய லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது நியமன உறுப்பினர் தவிர்த்து ராஜ்யசபால நியமன உறுப்பினர்கள் 12 பேரும், லோக்சபால நியமன உறுப்பினர் 2 பேர் தவிர்த்து மீதி எல்லாரும் வாக்கு செலுத்தலாம். இதான் வாக்காளர் குழுமம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம மாநில சட்டமன்றத்தில் கூடிய அனைத்து மாநில சட்டமன்றத்தில் கூடிய எம்எல்ஏக்களும் வாக்களிக்கலாம். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல பாண்டிச்சேரி, டெல்லி, காஷ்மீர் இந்த மாநிலங்களுக்குரிய வாக்காளர்கள் வாக்கு செலுத்தலாம். இப்ப வாக்கு செலுத்தி ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அப்படி செலுத்தக்கூடிய வாக்குகள்ல 6ல் 1 பங்காவது அவர் வாக்கு தொகை பெறணும். அப்படி பெற்றார் மட்டும்தான் அவருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கட்டப்பட்ட 15,000 ரூபாய் டெபாசிட் தொகை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் டெபாசிட் இழந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.